எது உம்முடைய சித்தமோ ஆண்டவரே அந்த தேசத்தில் நடக்க ஆண்டவரே கிருபை செய்ய போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதே அப்பா ஆண்டவரே. நீரை பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்ய போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்ய போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கு ஆண்டவரே. கிருபை செய்ய போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. எங்கெங்கே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இருக்குதோ அங்கே ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்ய போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை கடந்து செல்ல ஆண்டவரே ஒரு வைராக்கியமாக இருக்க ஆண்டவரை கிருபை செய்ய போகிற காண்டி இருக்க போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கிருபை செய்ய போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. எல்லா காரியம் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. இயேசு மூலம் முடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பக்கம் 681. நான் ஒரு சங்கீதம் வாசிக்கிறேன், நீங்கள் அடுத்தது வாசிங்க. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனப்பட்டு தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவோம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமேன். ஆராதனைக்குள்ளார நீர்தானையா இதுவரை
உடைய அளவில்லாத மகிமைக்காக, உடைய அளவில்லாத பிரசன்னத்திற்காக நன்றி ராஜா. இன்னும் உம்மை நெருங்கணும் ராஜா, இன்னும் உம்மை நாங்கள் நேசிக்கணும் ஆண்டவரே, இன்னும் உமக்குள்ளாக நாங்கள் வளரணும் ராஜா. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் மாயே ராஜா, நீர் ஒருவர் மாத்திரம் உண்மை ஆண்டவரே. அப்பா, தாய் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய இரண்டு கரத்தினாலே எங்களை அணைத்துக் கொண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த உலகமே மாயை ராஜா, உம்முடைய அன்பு மாத்திரம் உண்மை என்று எங்களுக்கு உணர வைத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்கணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உமக்குள்ளே வளரணும் ராஜா. அப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி ராஜா, உம்முடைய அபிஷேகத்திற்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. என்னால் ஒன்று முடியாது ராஜா, நான் வெறுமையான பாத்திரம் ராஜா, என்னை அடித்தனமாக தாழ்த்துகிறேன் தகப்பனே. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நீர் இந்த நேரத்திலே அசைவாடுகிற கிருபைக்காக நன்றி 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 அப்பா. பரலோகமே உம்மை துதிப்பதால் ராஜா, நீர் அங்கே வாசம் செய்கிறீர் ராஜா. உம்மை ஆலயத்தில் துதிப்பதால் ராஜா, நீர் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் எல்லாவற்றிலும் ராஜா நீர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்கே ஒருவர் இருவர் கூடுகிறாரோ அந்த இடத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படும் என்று சொன்னீரே, அதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடத்தில் இறங்கி வாங்க, இப்ப வாங்க ராஜா. இதோ மனிதரின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. எங்களால் ஒன்று முடியாது ராஜா, நாங்கள் வெறுமையான பாத்திரம் ஐயா. குயவன் கையில் களிமண்ணை போல நீர் எங்களை ஆண்டவரை வணைந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை உமக்காக பிரித்தெடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி 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 ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தீர் ராஜா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை ராஜா. அனுதினமும் ஆண்டவரே எங்களை முன்னும் பின்னும் காக்கிறவரே. அப்பா, எங்கள் சூழ்நிலைகள் வேதனைகள் ஒவ்வொன்றையும் நீர் அறிகிற தகப்பன் ஒருவர் மாத்திரம் ராஜா. அப்பா, மனிதரை நம்புவதை பார்க்கலாம் ஆண்டவரே, உம்மை நம்பி உம்மிடம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றி கொடுக்கிற தகப்பன் ராஜா, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை ராஜா, நீர் பெரியவர் ராஜா. உம்மை போல் ஒரு ராஜன் இல்லை ராஜா, நீர் அதிசயங்கள் செய்கிறவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனையும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா
தகப்பனே. ஐயா உம்மை கூடி துதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்துல நீர் உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தின் மகிமையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுகிறீரே, அதற்காக நன்றி ராஜா. எங்களால் ஒன்று முடியாது ராஜா, நாங்கள் வறுமையான பாத்திரம், எங்களை அடித்தனமாக தாழ்த்துகிறோம் ராஜா. உம்முடைய நாம மகிமைப்படணும் ராஜா. நீர் எங்களுக்கு பலனை தந்து ராஜா, நீர் எங்களை வழிநடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. பேர் சொல்லி அழைத்தது உம்முடைய கிருபை ராஜா, எங்களை பெரியவன் ஆக்கியது உம்முடைய கிருபை, கட்டுக்களை அறுத்தது உங்களுடைய கிருபை ராஜா, எங்கள் நோய்களை மாற்றியது உங்களுடைய கிருபை ஐயா. உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம் ராஜா. உங்களுடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் எங்கோ மறைந்திருப்போம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, துதிக்க துதிக்க உன் சூழ்நிலை மாறும் என்று சொன்னவரே, யெகோவா ரப்பாவே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அளவில்லாத மகிமையினாலே எங்கள் நிரப்பினவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஐயா. ஊற்றிடும் ஆண்டவர் உம்முடைய அளவில்லாத வல்லமையினாலே, அபிஷேகத்தினாலே, அக்கினியினாலே, ஓரி வாலா வாசூரி காதூரி காமுது
கிருபை பெற்றவர்களே, பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லப்படு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருக்கும்படியாய் தேவன் நம்மை கிருபை பெற்றவளே, கிருபை உள்ளவரே என்று ஆண்டவர் நம்முடைய தன்னுடைய ஈவினால் இரக்கத்தினால் ஆண்டவர் எங்களை மீட்டுக்கொண்ட அந்த கிருபை எப்பொழுதும் எங்களை மேற்கொண்டிருக்கத்தக்கதாய் அவரை இந்த நாட்களை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையின் பிரகாசம் எங்களை மேற்கொள்ளும்படியா நாங்கள் தேவனை நோக்கி துதிப்போமா? எல்லாம் தேவனை நோக்கி துதிப்போம். இந்த நாளை தந்ததுக்காக நன்றி, இந்த நாளை தேவன் காண வைத்ததுக்காக நன்றி என்று சொல்லி தேவனை துதிக்க 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 அவருடைய மகா பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களை நிரப்பத்தக்கதாய் அவர் சொன்னபடி எங்களை ஆசீர்வதிக்கவும், அவர் எங்களை ஆண்டவர் அழைத்தபடி எங்களை உருவாக்கினவருமாய் இயேசு சுவாமி நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் அவரை துதிக்கவே பேரின்பம், அவரை துதிக்கவே பிரசித்த பண்ணப்பட்டோம். அவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உதத்தினாலும் உள்ளத்தினாலும் அவரை துதிக்க வந்திருக்கிறோம். மகிமையின் ராஜாதி ராஜாவே, கிருபையின் தேவாதி தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் கருணையாயிரும், எங்கள் மேல் ஆண்டவரே உடைய மறு உருக்கத்தினாலே அழைத்துக் கொண்ட தேவனுடைய ஆவியானவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் பிரதம பிதாவே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதியல் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எல்லோரும் துதிப்பமா. ஓ ரீபா ராபா ரீ மாகராபா ரீ மாசகராதி ரீ திகரோபோ ஓ பாபா மாதுரி. இயேசுவின் நாமத்திலே, வல்லமுள்ள நாமத்திலே, கட்டுகளை உடைக்கிறவர், அன்பை பொழிந்தவர், ஆராதிக்க வந்தவர்களை நேசிக்கிற இயேசுவின் நாமத்திலே உள்ளங்களை தொடுகிறவர், உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். மனிதன் அல்ல, தேவன் இதயங்களை ஆராய்ந்து உன்னை உருவிக்கும்படியார், உருவாக்கும்படியார் தேவ ஆவியானவர், தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் இயேசுவின் வல்லமை தொடுவதாக 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 உணர்வோடு உணர்வோடு. ஆவியானவரே, ஓ நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இயேசுவே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஓ ரபா பாபா ரபா. இயேசு இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இயேசு இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இயேசு இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இயேசு இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவு பிறப்பே நீயானா, உள்ளத்தில் மகிழ்வே நீயாவா. இயேசு இல்லா நாளெல்லாம் நாளாகும். எல்லோரும் இயேசு இல்லா ஆமென் சொல்லுவோம். இயேசு இல்லாத நாளாகுமா? இயேசு இல்லாத வாழ்வின் வளமே நீயாவா, வார்த்தையின் வடிவே நீயாவாய், வாழ்வின் வளமே நீயாவாய், வாழ்வின் வடிவே நீயாவாய், வாசல் அருகே நீயாவாய், வானத்தில் சுடரே நீயானாய். இயேசு இல்லாத, அவர் இல்லாத வாழ்க்கை, அவர் இல்லாத வாழ்க்கை இன்பமா? அவர் வாழாத இதயத்திலே வாழ்க்கை உண்டா? அவருடைய அன்பு இல்லாத எங்கள் வாழ்விலே இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும். அவர் எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ்க. அவர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வாழ்க்கை அல்ல. அந்த வாழ்விலே எங்களை தொடர்ந்து வர உள்ளத்திலே இருந்து ஆண்டவரே, நீ இல்லாத வாழ்வு இல்லை, நீ மட்டும் போதும் என்று சொல்லி தொடர்ந்து தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை கடந்து செல்ல நாளாகுமா? இயேசு இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றல் நீயாவா,
எனது வலிமை நீயாவாய், எனது ஆற்றல் நீயாவாய், எனது வலிமை நீயாவாய், எனது அரணும் நீயானா, எனது கோட்டை நீயாவாய். இயேசு இல்லாத இயேசு இல்லாத எனது நினையும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயானா, எனது உயிரும் நீயாவா. இயேசு இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, இயேசு இல்லாத இயேசு இல்லாத நாளாகுமா, இயேசு இல்லாத இயேசு இல்லாத நாளாகுமா, இயேசு இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, இயேசு இல்லாத நாளாகுமா, இயேசு இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எங்கள் வாழ்வாகுமா, இயேசு இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. மகிமையும் மகத்துவம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீங்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீர் எங்களை வழிநடத்த ஜீவனுள்ள தேவன். நாங்கள் முன்பாக நிற்கவும் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கவும் இம்மாத்திரம் சுவாமி. நீர் வானத்துக்கும் பூமியும் படைத்த ஸ்தரவல, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதவழி. ஆண்டவரே, நடுவில் இருந்து நான் உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. எங்களை நேசிக்கிறவரே, எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறவரே, எங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறவரே, உமக்கு கூட சுத்திரம் துதி கனம் மகிமையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உண்டாவதாக. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஏன்னா நாங்கள் ஒரு விக்கிரங்களில் இருந்து வெளியே வந்தோம், ஒவ்வொரு விதமான வழிபாட்டிலிருந்து வெளியே வந்தோம். அப்போ வரும்பொழுது நமக்கு வெளிச்சமாக இருக்கிற இந்த வேத வசனம் மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. இதை ஒருவன் வெளிச்சத்தை பிரகாசிக்காவிட்டால் அவன் ஒரு பையன், அவன் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிடையாது. உலக வாழ்க்கை இருக்கிறவன் முடிவு பயங்கரமாக இருக்கும். நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் வேத வசனத்தில் வாழுகிறோம், வேத வசனத்தில் இருக்கிறோம். ஏன்னா மனிதனுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். வேதம் சொல்கிறது, இதயத்தில் அக்கிரம சுண்டடா இருப்பான். ஏதாவது அடிச்சு போடணும், யாராவது தின்றுடணும், யாராவது கட்டிக்கணும், யாராவது வஞ்சிக்கணும், யாராவது எது செய்யணும், சிரிச்ச முகத்தில் பேசுவான். இருதயம் அங்கே என்ன செய்யும்? அக்கிரம சிந்தை, அநியாய சிந்தை. ஏன்னா மனுஷனுக்குள்ளே வந்த அந்த ஆதி பிசாசு அவனுடைய உள்ளத்தை மாற்றிவிடும். அது வேதம் தெளிவாக சொல்கிறது. அக்கிரம சிந்தை உடையவர். சங்கீதம் 66 நாங்கள் 18 பார்க்கலாம். சில தமக்குள் ஆசைகளை வைத்து சொத்துக்களை சேர்த்து வைத்து, அவன் சொத்து சேர்ப்பது ஆசை வைப்பது தப்பில்லை. தனக்கு மட்டும் வாழ வேண்டும், தன்னைத்தானே அந்த ஆத்மாவை வாழ்ந்து திருப்தியாக இருந்து சொல்கிற சில மனிதர்களைப் போல அவர் என்ன கௌரிய வாழ்க்கையில் வாழ்கிறார். தான் மட்டும் வாழ்ந்தா போகணும். கிறிஸ்துவ பிள்ளைகளே, நாம் எல்லோருக்கும் வாழ்க்கை கொடுக்கிறவர்களாக நம்ம ஒப்பு கொடுக்கிறவங்க தான் கிறிஸ்தவன். உலக சிந்தைக்குள் போகிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நமக்குத்தான் வைத்திருக்கிறார், மறந்து விடாதே. ஆனால் எந்த சிந்தனையின் அடிப்படையில் நம்முடைய கிறிஸ்துடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில பூமிக்குரிய சிந்தனை, கர்த்தரை மறந்துடுவார்கள். பூமிக்குரிய சிந்தனை, பூமிக்குரிய ஆட்சி, பூமிக்குரிய சிந்தனை எவ்வளவு சொன்னாலும் அக்கிரமக்காரருடைய சிந்தை எப்படி என்றால், வேதத்தை இது கர்த்தர் சொல்லுகிறார், இது வசனம் சொல்லுது, இது இப்படி சொல்லுது, ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பயப்படுகிறவன் நிச்சயமாய் கர்த்தரோடு வாழுவார்.
ஆண்டவர் எதுக்கு சொல்லுகிறார்? காது உள்ளவன், யாருக்கு காது இல்லை சொல்லுங்க? நம்ம சரிடா, காது உள்ளவன். அப்ப கேட்கிற விதத்தில் இருதயத்தை ஒப்பு கொடுக்க, ஒரு சிந்தையை திருப்திப்படுத்தினா காதுக்குள்ள போகும். சிலர் கேளுங்க, மெசேஜ் எப்படி நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, என்னன்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா சிந்தை இங்கே இல்லை, அது உலக சிந்தைக்கே இருக்கும். நாங்கள் அப்படி இல்லை. ஆமான்னு சொல்லுங்க. என்ன இங்கே என்ன பார்க்க எனக்கு பயமாக இருக்கு. நாங்கள் அப்படி இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனாலும் அப்பப்போ எங்கே இருக்கிறோம்? நாங்கள் நிழல், கொடிய வெயில் வந்திருக்கு, நிழலை தேடி ஓடுகிறோம். நிழல் எதுக்கு? சுகத்தை மட்டும் தேடுவோம், வெயில் மட்டும் சொல்லக்கூடாது. அதுக்கு யாரை திட்டம் வேணும்? படைச்சோரை திட்டலாமா? சிலர் சொல்லுவார்கள், கன்னியன் மழை, என்ன மழையப்பா, குட்டிய பெய்கிறா, ஐயோ சன்னியன் என்றுவா. சன்னியன் என்று எங்களை தமிழில் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? இது சன்னியன் மழைன்னா ஆண்டவரை நேரடியாக நீ திட்டுற. யாரை திட்டுமா? தேவனுக்கு சிந்தை இல்லாதவன், சுய இச்சைக்கு வாழுறவன், வாயில் வந்தபடி எல்லாம் சொல்லிடுவான். யோசிச்சு சொல்லணும். சூரியனை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர், அந்த சூரியனுக்கு ஒளியை கொடுத்தவர் ஆண்டவர், அந்த ஒளியில் உட்கார்ந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் நாம வாயில் வந்துடும். சிந்தை கெட்டு போயிடுச்சு. சுகத்தை மட்டும் தேடுவான். ஏசி, குளிர் இருக்க முடியாது, வைக்கிறதா. ஆனால் அதையும் ஆர்ப்படைத்த தாங்கிக்கொள். நன்மையும் தீன்மையும் தேவன் கொடுத்த ரெண்டையும் அனுபவிக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில எதுவென்று கண்டுபிடிக்க முடியும். பொல்லாத சிந்தனை உள்ளவர்கள், தகதார சிந்தனை உள்ளவர்கள், இப்படி பல பல சிந்தனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் மக்கள், என் உள்பட யாரும் சிந்தை இல்லை என்று சொன்னால் அப்படின்னா அவன் கோமாவில் இருப்பான். அவனுக்கு அறிவே இல்லை. சிந்தை இருக்கும். ஆனால் இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே வாழ்வானால் அடுத்த சிந்தனை நமக்குள்ள என்ன செய்யாது? வராது. என்ன எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிறது, ஏதாவது தப்பாக நினைக்கும், ஐயோ பைபிள் இப்படி சொல்லுது, ஐயோ ஆண்டவர் இப்படி சொன்னான், அவன் பயப்படுவான். அது தெரியாதவனுக்கு பயம் வராது. அவன் எதுவும் துணிஞ்சு செய்வான். அது அவனை மட்டுமல்ல, அவனுக்கு கூடி இருக்கிற அத்தனை பேரும் அது பாதிப்பை கொண்டு வரும். ஆனபடியா நான் தேவ பிள்ளைகளே, இந்த சிந்தை நமக்கு இருக்கு. எதை குறித்து நாங்கள் பார்க்குறோம்? சிலரை கவனித்து பாருங்கள். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். நாங்கள் சிலங்களோட பேசிக்கொண்டிருப்போம். அவங்கள பேசிக்கொண்டு அவ விட்டு கவனித்து கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். நம்ம சொல்கிற படையை கேட்குது, அது வேறு சிந்தனை இருக்கும். திடீரென்று கேட்டுப்பாரு, என்ன சொன்னீங்க, திருப்பி இருக்கா சொல்லுங்க பிள்ளைங்கள. ஏன்னா அது இவ்வளவுதான் சொல்லி, அதான் காது இருந்து என்ன சொன்னாலும் அது இங்கே இருக்காது. முழு இன்னும் சில பேர் பாருங்கள், எவ்வளோ பேசினாலும் அது உலகத்தோடான் இருக்கும், ஒட்டிக்கொண்டே இருக்கும். நீங்கள் இருந்து பேசி 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 கடைசியில் கேள்வி எழுப்பினீங்கன்னா, நீங்கள் அதையா சொன்னீங்க. தேவஜனை முந்திக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்தில் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பது உறுதிப்படுத்த வேண்டும். நமக்கு ஆண்டோட சிந்தை, ஆண்டோடைய நோக்கம், அவரை அழைத்த காரியங்கள் அவரோடு இணைந்து நாங்கள் எதையும் செயல்படுவோம். ஒரு நாள் அது வெக்கப்பட்டு போகிற நேரம் வந்து கொண்டிருக்கு. ஆனால் அது புரிந்து கொள்கிற நோக்கம் கிடையாது நமக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, என் பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நாம் இதை உண்மையாக பிடிக்க மாட்டோம், நாங்கள் வெக்கப்பட மாட்டோம். அதுதான் தெளிவாக தாவீது ராஜா ஒரு விண்ணப்பத்தை கொண்டு ஜெபிக்கிறான். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தை அறிந்து கொள்ளும் என்று அவரை ஒப்புக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 139, 23, 24 இப்படியாக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். திருப்பி வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து. அப்ப இதுக்கு என்ன அவனுடைய காரியம்? எதுக்கு சொல்றான்னா, தேவனை தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஏன்னா நாம் மனுஷர் தானே, நாம் தவறு விடுவோம்.
ஏதோ ஒரு காரியத்தில் விழுவோம். அப்போ என்ன ஆராய நீ விட்டு கொடு. நீ ஆராய நீ இடம் கொடுக்காம ஆராய எப்படி ஆராய முடியும்? 3 நேரம் சாப்பிட்டு படுத்தது குரண்ட வருதா? நீ வேதத்தை வாசித்து சத்தியத்தை அறிந்து ஆராய்ந்து எங்கே எனக்கு காரியம் தேவனுக்கு காரியத்தை சிந்திக்க முடியாமல் உலகம் என்ன மூடி மறைக்குதோ நீ ஆராய நீ இதயத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். எங்கே அறிய வேணும்? ஒரு மனிதனை எந்த விடத்திலும் அறிந்து கொள்ள தேவனால் மட்டும் முடியும். மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப அதை ஒப்பு கொடுக்கிறார். நீ ஆராய்ந்து என்னுடைய உள்ளத்தை நீ அறிந்து கொள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபித்து வாசிங்க. என்னை சோதித்து அடுத்தது 2ஐயும் செய்துட்டு சோதிக்க சொல்றான். விடமிட்டு பாரு. அவன் சோதிக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். ஆனால் ஆயத்தமுள்ளவனாக ரெடியாக இருக்கிறான். எதுக்கு எப்படி கொடுக்குறான்? எப்படி கொடுக்குறான்? என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொண்டு என்னை சோதித்து பார். எதுக்கு? என் சிந்தனை அறிந்து கொள்வதற்கு. கரங்களை காட்டி ஆண்டு சொல்லுவோமா? என்னது? என்னுடைய சிந்தையை அறிந்து கொள்ள. என்னுடைய சிந்தை தவறான பாதையில் போகுது, என் சிந்தை தப்பான பாதையில் போகுது. என் சிந்தையை முழுமையாக அறிந்து கொள்ள வேணும்னா என்னை ஆராய்ந்து பாரு. அப்போ நீ ஆராய்க்க உனக்கு தெரியும் உன்னை குறித்து. சரி, அதை அப்படியே பிடிச்சுக்கொள்ள. நாங்கள் சொல்கிறான் சரி, தான் செய்கிறான் சரி, வெட்கப்படும் காலம் வரும். நீ ஆராய்ந்து வேதத்தை பார்க்க வேணும். வேதத்தை அறிந்து பார், சத்தியத்தை அறிந்து பார். அழகான அருமையான ஆசீர்வாத வார்த்தையை கொடுக்குறான். நான் சொல்கிறேன், இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். என்ன ஆராய இருதயம் திருக்குள்ளதாக, இருதயம் கேடுள்ளதாக, இருதயம் பாவத்தில் நிறைந்ததாக, இருதயம் தேவனை தெரிஞ்சாம நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள மட்டும் நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். அவர் கொடுப்பவர். நீ அவர் நாமத்தை எதை கேட்டாலும் தருவார். பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுக்கு கூட நீ சிந்தித்து அவருடைய காரியத்தை உன்னை ஆராய உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்துப்பா. ஆண்டவர் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார். அதுக்கு அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. 24வது வருஷத்தை என்ன சொல்லுகிறான்? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில். ஆண்டவரே உண்மை அப்படிங்க கடவுளை சொல்றான். ஆண்டவரே உங்களை நான் வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எதற்கு? நித்திய வழியிலே நடத்துவதற்கு அவன் தன்னை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்குற வழி ஏதாவது என்கிட்ட இருந்தா என்னை மாற்றும் என்று சொல்கிறான். இதனால அல்லையா சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. இங்கே தான் இருக்கிறீங்களா? வேற எங்கே இருக்க? ஐயோ, கேஸ் அடுப்பை பண்ணிட்டு வந்துடும், நிப்பாட்டிட்டு வந்துட்டணும், லைட்டு என்னடா துறக்கா வந்துட்டு பூட்டா வந்துட்டு. அப்படி என் சிந்தனை இருக்கிறேன். நான் இங்கே இருப்பேன், வீட்டை போயிடுவேன். முன்னாடியே வீட்டில் போய் எல்லா விஷயம் ஆராய்ஞ்சு பார்க்குற சிந்தனை வந்துடும். அல்லையா சொல்லுங்க. அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். இங்கே நாம் தேவனை பார்ப்போம். அவனை சொல்லுங்க. அல்லையா. ஏன்னா நம்மளோட சிந்தனை சிதறி போயிடும். அதனால் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்குறாருங்களே. நம்மளோட சிந்தை தேவனுக்கு முன்னால் படுகிறது, அவர் பார்வைக்கப்படுகிறது. இவ்வளவுதான் நீங்கள் ஆண்டோட பிள்ளைகளாக இருந்து நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த சிந்தையை கெடுப்ப பிசாசு ஆதியில் குழப்பின பிசாசு இப்பவும் உலாவிக் கொண்டான் தெரிகிறார். எப்பொழுதும் வேத வசனத்தை வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற வீட்டில் என்ன சொல்லுவாங்க? தீபம் எரியுமா மனுஷனுங்க. அங்கே ஆண்டவர் இருப்பார். அங்கே வந்து வேதனை உண்டாக்குறபடி வராது. அல்லேலூயா. அவைதான் நீதிமொழியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்ல, நீ ஜீவன் மார்க்கத்தை சிந்தித்து கொண்டிரு. ஜீவ மார்க்கத்தை, ஜீவனுக்கு போகிற மார்க்கத்தை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிரு. யுவஜனமே, நாங்கள் இந்த இடத்துல வந்தது ஜீவமாக்கை அறிந்து நித்திய ஜீவன் அடைவதற்குத்தான் அனைத்திடமும் சபை கூடி வருகிறோம். அங்கே நாம் என்று நாளும் மறந்து விடக்கூடாது. அது நினைவில் இருக்க எங்கள் நோக்கம் முழுவதும் ஆண்டோடு இயலாது. அநேகர் இன்றைக்கு வேலை செய்து உழைத்து கஷ்டப்பட்டு வந்து இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் நீ ஆண்டவரை நினைத்து சிந்தித்து கொண்டு கர்த்தர் உங்களுக்கு காண்டாமிருகத்தை பலனை தருவார். அவனுடைய ஆசீர்வதிப்பார். அந்த அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவன் ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் பிரியமாக இருக்கிறவரை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். என் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வொழுது எல்லாவற்றிலும் ஆண்டு நீ சுகமாக இருந்தால் அவர் சொல்லுவார். என் ஆத்துமா தேவனுக்கு பிரியமாக சிந்திக்க வேண்டும்.
என் ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவரை நெருங்கி வாழுகிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே நான் இன்று உங்களோடு பேசப்போகிற காரியம், தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனோடு கூட இருந்து ஊழியம் செய்த அப்போஸ்தலராகிய பேருது காரியத்திலிருந்து நான் சில காரியம் உங்களோட பேச விரும்புகிறேன். பேருது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். அங்கே ஆண்டவர் அழைப்பை பெற்ற பேருதுவை ஆண்டவர் ஒரு சிந்தை மாறிய பொழுது ரக்த சொல்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் அது நமக்கு இந்த நாட்கள் ஆபத்தை கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாக பேருவை பார்த்து சொன்னார். எதற்கு இப்படி சொன்னார் என்று நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவரோ திரும்பி பேருவை பார்த்து முகமுகமாய் பேருதை முன்னே வைத்து அதுக்கு முன்னே இருக்கிற காரியங்களை அவனை ஊழியத்தின் அழைப்பை உறுதிப்படுத்தி பேசின பின்பு, அந்த அழைப்பை பெற்ற பின்பு ஒரு நொடியில் அவருடைய சிந்தை இவ்விதமாய் மாறியது. எதனால் அந்த வாழ்க்கை மாறியது என்று தேவஜனமே, சத்திய தூணாக இருந்து நேசிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் முறைபூர்ணமாக அறிந்து கொள்ள வேண்டிய மிக அவசியமான ஒரு காரியம், தெரிஞ்ச காரியமாக இருந்தாலும் இதை அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு திரும்பி பேருவை பார்த்து எதற்கு தேவன் திரும்பி பார்த்த அவன் நேர்முகமாய் பேசின வார்த்தைக்கும் திரும்பி பேருவை பார்த்து பேசினதுக்கும் முன்னே இருக்கிற காரியங்கள் அவனை ஆண்டவர் எவ்விதமாய் அழைப்பை உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பின்னாலே போ சாத்தானே. யார அழைக்கப்பட்ட ஊழியன் பேருதோடு சேர்ந்து இயேசுவோட இருந்து ஊழியர் செய்தவரை ஒரு நொடிப்படியில் இன்றைக்கு ஆண்டவர் அவனை பார்த்து அப்பால போய் இந்த இடத்தை விட்டு வெளியே போ சாத்தானே என்று சொல்லக்கூடிய அளவில் அவன் சிந்தை எதைவிதமாய் மாற்றப்பட்டது. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இன்றைக்கு உலக காரியம், உலக சிந்தை, தேவனுடைய சிந்தை அற்றுப்போய் இருக்கும் பொழுது இன்றைக்கு தேவஜனமே நாங்கள் ஊருக்கும் உலகத்துக்கும் ஒரு கிறிஸ்தவனாய் காண்பித்தாலும் தேவனை பார்த்து அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லக்கூடிய கிரிகள் நமக்குள் வராதபடி நீ எப்பொழுதும் வேதத்தில் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். கடமை ஜெபம், கடமைக்கான ஜெபம், ஏதோ ஒரு பயத்தில் ஜெபம், இதெல்லாம் ஆண்டவர் நேசமா அன்பு வச்சு ஆண்டவர் முத்தம் கொடுத்து கெஞ்சி அணைத்து வச்சு அப்பா அம்மா அந்த உறவோட நீ தேவனை தேடிப்பார். அதுதான் உன்னோட உறவோட. இது கடமைக்கு ஜெபம். உன் சிந்தைகளை தேவன் அறிகிறார். உன் சிந்தைகளை தேவன் அறிகிறார். அப்பாலே போவோம். நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து அப்பால போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தேவ சித்தியோட இருக்கிறோமா, வாழ்ந்து கொண்டு வாழ்கிறோமா? ஆசை வார்த்தைகளும் கிருபை உள்ள வார்த்தைகளும் நமக்கு 1000 கொடுத்து போனோம். அது பொக்கிஷம். தேவன் உனக்கு தந்து விட்டார். அது அழிவில்லை, அது உனக்காக வைக்கப்பட்டது. ஆனால் தேவனை எதிர்பார்க்கிற ஒன்று பரிசுத்தம், பரலோக நித்திய வாழ்வு, உத்தமம். ஆண்டவர் தன்னுடைய இருப்பிடத்தில் வசிப்பதற்கு தேவன் நமக்கு சத்தியத்தை தான் கொடுக்கிறார். பசிக்கு ஆகாரம் தரக்கூடிய கடவுள், தாகத்துக்கு பைபிள் தான் உனக்கு வெளிச்சம். நீ அதை ஆண்டோட வார்த்தை உனக்குள் வர வேண்டும். பிரச்சனை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, நான் மனுஷன் இல்லை, வரும். ஆனால் நம்ம அழைத்தவர் எப்பொழுதும் அவர் சிந்தியோடு இருந்தால் அவர் அற்புதம் செய்வார். எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ யாரா இருக்கிறாய்? நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். பாருங்க, அழைக்கப்பட்ட தேவ ஊழியக்காரர் இடரா இருக்கிறார், ஊழியம் செய்கிறார், இயேசுவோட கூட போகிறார். அழைத்தோடு இயேசுக்கு பின்னால போனார். அவருடைய எல்லா காரியத்தும் உடமையா இருந்தார். இன்றைக்கு அவரை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய்,
நீ செய்வதெல்லாம் சரி, ஆனால் சபைக்கும் ஊழியத்துக்கும் இடர்கள் உண்டவனாக இருக்கிறாய் என்று கர்த்தர் ஒரு அழைத்த ஒரு தேவ ஊழியர், முதல் தரமான அழைக்கப்பட்ட ஒரு மேப்பனு ஆண்டவர் சொல்லும் விதமான காரியம் எதனால் மாறியது? எதனால் அது மாற வேண்டும்? இடரல் பண்றவனுக்கு ஐயோ. இந்த இடரல் பண்ணி சபையை குழப்பி சபைக்குள்ளே கொண்டு வந்து பிரச்சனை தன் சுயதளத்துக்காக இன்றைக்கு அநேகருடைய காரியம் இன்றைக்கு வெளியேறுவது காரணம் இடரல். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது, அடுத்தபடி இடரல் செய்கிறார்கள். தங்களுக்கு ஏற்ற சுய சிந்தைகளை எண்ணி சபைகளை கொண்டு வந்து ஊழியர்கள் கொண்டு வந்து பிரச்சனை உருவாக்குவது இடரல் வருகிறது. தேவையில்லாத பேச்சுகள். ஊழியம் செய்கிற நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னை பார்த்து கத்தால் அப்பால போன்னு சொல்லாதபடி நான் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். அவனை சொல்லுங்க, பிரதா சொல்லுங்க, என்ன பயமா இருக்கு உங்களை பார்க்க. ஆமீன். எதனால அப்படி சொன்னார்? எதனால? தேவனுக்கு ஏற்றதை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? வேறுக்குள்ள இருந்த காரியம் என்ன? நல்லா தான் பேசுறாயா, நல்லா தான் என்னோட தெரியல, நல்லா தான் எல்லா காரியம், ஆனா உன் சிந்தை தப்பா இருக்கே, உன் சிந்தை தவறா இருக்கே, உன் சிந்தை தேவனுக்கு விரோதமா இருக்கே. நீ ஊழியம் செய்கிறாய், ஆனால் தேவனுக்கு ஏற்ற சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றது சிந்திக்கிறாய். அதுக்காக எங்களை ஆண்டவர் அழைக்கல. ஆமென்னு சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. நாங்கள் மனுஷனுக்கு ஏற்றவர்களாக சிந்திக்கிறவர்களை, சிந்தனை இல்லாமல் இருக்காது, ஆசை இல்லாமல் இல்லை. நீங்கள் சிந்தித்து இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படி சொல், இதெல்லாம் தப்பு இல்லையா? கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதை மிஞ்சி போறாய, தேவ சித்தம் இல்லாமல், தேவ நோக்கம் இல்லாமல், தேவ ஜெபம் இல்லாமல், தேவ திட்டம் இல்லாமல் நான் என்று சொல்றாயே, அங்கேதான் பிசாசு உன்னை அப்பால போய் சாத்தான் என்று. இதற்கு முன்னா கவனிங்க, ஆண்டவரோடு அன்பானவர் சத்தியத்தை உன்னித்து கவனித்து பார்க்குற. நம்ம அநேக இடங்கள், அநேக சபைகள், அநேக ஊழியர்கள் செய்திருக்கலாம். நல்லா கவனிங்க தேவஜனமே, இது நமக்கு தேவன் சொல்கிற காரியம். அதுக்கு முன்ன ஆண்டவர் என்ன சொன்னார்? சியோனே நீ பாக்கியவான் என்று அழைத்தார். அவன் சொல்லுங்க, பேர் என்ன பார்த்து சொன்ன? சியோனே நீ சொல்லுங்க பாக்கியவான் என்று அழைத்தார். அப்ப அழைக்கும் பொழுது தேவன் அவனை பாக்கியவான் என்றான். என்ன பாக்கியவான் என்றான்? என்ன? தேவனிடத்தில் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டவன் நீ ஒரு பாக்கியவான். பாக்கியவான் என்று அழைக்கப்பட்டவன் இப்ப சாத்தான் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு பேர் தள்ளப்படுகிறான். இதனால் இந்த காரியங்கள் வந்தது. இயேசு ஒரு காரியத்தை கேட்டார், உங்களுக்கு தெரியும். சீசரை நோக்கி கேட்டார், நீங்கள் என்னை சொல்லுறீர்கள், என்னை குறித்து என்ன சொல்லுறீர்கள்? அதுக்கு சீவன் பேருது பிரதித்துவமா, நீ ஜீவனுடைய தேவனுடைய. அப்ப யார் அவன்? நல்லா நான் உங்களோட பேசுறேன். யார் அவன் சொல்லுங்க? வெளிப்பாடு பெற்றவன். எல்லாரும் சொல்லுங்க, எரேமியா, நீ தீர்க்கதரிசியான யோனா, ஏசாயா, இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசியான மனிதர்களை பேரை சொன்னார்கள். ஆனால் இவனுக்கோ பரத்திலிருந்து ஒரு பிதாவிடத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி சொல்லுது, நீ பரலோகத்துக்குரிய தேவகுமாரன், நீ பரத்திலிருந்து கிறிஸ்து இயேசு என்று அவன் தான் வெளிப்பாடை கொடுத்தவன். அப்ப வெளிப்பாடு பெற்ற ஒரு மனிதன், வெளிப்பாடு அவன் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டவன். சற்று கவனித்து பாருங்கள். இந்த வெளிப்பாடு பெற்ற மனிதன் பாக்கியவான இருந்தவன், தேவனுடைய ரகசியத்தை தெரிந்த ஒரு தேவ மனிதன். அப்பாடவோ சாத்தான் என்று சொல்லும் அளவுக்கு அவைக்குரிய வாழ்க்கை இந்த அவ்வளவு தூரம் போய்கொண்டிருக்கு. அதுக்கு இயேசு பேதுரை பார்த்து சொன்னார். 13 வாசிங்க, 16 அதிகாரம், மார்க் 16. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா
அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அவனிங்க இந்த இடத்துல ஜனங்களை கேட்டார். அவர் முதல் ஆண்டவர் என்ன ஆரை கேட்டார்? 13வது வசனத்துக்கு கேளுங்க. ஆரை கேட்டாரா? பின்பு இயேசு பிரயோஜனமாக ஆரை கேட்டார்? சீசர்கள் நோக்கி, மனுஷகுமாரன் என்னை ஜனங்கள் யார் என. மனுஷகுமார்கள் ஜனங்கள் என்ன ஜனங்களிடத்தை சீசரிடத்தை ஜனம் என்ன சொல்லுன்னா கேட்டார்கள். ஏன் தெரியுமா? சீசர்கள் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள், இயேசுக்கு அழைக்கப்பட்டு அவர் தெரிந்து வந்தவர்கள், தேவனுடைய ஊழியர்கள். இயேசு இன்னாரன்னு அறிந்து வந்த ஜனம் என்னப்பா என்ன குறித்து சொல்கிறாங்க? ஜனம் என்ன சொல்லுது? அப்போ ஜனங்கள் ஒன்றை சொல்லுது. என்ன சொல்லுது? அவன் யோசானன் என்றும் சிலர் எலியா என்றும் சிலர் எரேமியா என்றும் சிலர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு காரியங்கள் சொல்கிறார்கள். பாருங்க இங்கே. அப்பொழுது சீசர்களை பார்த்து என்ன கேட்டார்? அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று இப்போ தான் 15வது வருஷத்தில் என்ன சொல்ல? இப்போ சீசரை கேட்குறார். சீசரை கேட்குறார், சரி அப்போ நீங்கள் என்ன யாருன்னு நினைக்கிறீங்கன்னு பேருதுவை நோக்கி கேட்கல. நல்லா கவனிங்க. 12 சீசர்களுக்கு மத்தியில் பொதுவாக கேட்குறார். அவர் ஒவ்வொருவரும் அங்கே சொல்லப்பட்ட ஊழியர்களுடைய பேர்களை சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணி இருந்தார்கள். அந்த பேருது மட்டும் அந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லுகிறான் 15வது வசனத்தில். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கரங்களை தட்டுவேன். என்ன சொல்லுங்க? நீ யாரு? பரத்திலிருந்து வந்த தேவகுமாரன். நீ கடவுளிடத்திலிருந்து வந்த தெய்வம், தேவகுமாரன் கிறிஸ்து என்று அவன் ஆழமாய் வெளிப்பாடை வெளியிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு அதற்கு 17வது வசனம் சொல்கிறது. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற பிதா உன்னை வெளிப்படுத்தினார் என்று இங்கே பார்க்கிறோம். அவரை பாராட்டினார். பாராட்டு பெற்றவன், கனத்தை பெற்றவன். அவ பரத்திலிருந்து வெளிப்பாடு கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்துவர் பாராட்டுகிறார். இது மாம்சம் ரத்தம் அல்லப்பா, இது பரலோகத்திலிருந்து உனக்கு கிடைச்ச வெளிப்பாடு. வெளிப்பாடு கிடைத்த உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறான். என்ன அங்கீகாரம்? 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளும். வெளிப்பாடு பெற்ற உடனே ஆண்டவர் அவனை தன்னுடைய சபைக்கு தூணாய் நிறுத்துறார். கரங்களை தட்டுமா? அல்லேலூயா. நிறுத்தி இனி உன்னுடைய பாதாளம் உன்னை மேற்கொள்வதில்லை. அதற்கு அவர் என்ன செய்திருக்கிறாராம்? 19வது வசனத்தில், பரலோக ராஜ்யத்தின் பரலோகத்தில் இருக்கிற சிறகுகளை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும், பூலோகத்திலே நீ கட்டழிப்பது எதுவோ அது பரலோகத்திலும். பாருங்க, எந்த விதமான பெரிய வெளிப்பாடு கிடைத்த உடனே பெரிதான ஒரு பெரிய ஊழியத்தை முதல் சபையை உறுதிப்படுத்த பேருது முதல் மேப்பனாக அழைத்தார். கரங்களை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதான் ஆண்டவர் பாக்கியவான் என்று சொன்னார். இந்த பாக்கியத்தை பெற்ற ஒரு மனிதன். நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எந்த உற்சாகத்தோடு எந்த வேகத்தோடு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்குள்ளே நாங்கள் வளர்ந்து பெருகும் பொழுது, காலங்கள் செல்ல செல்ல உலக ஆசைகள் வரும் பொழுது, காரியங்கள் வாய்க்க நம்முடைய சிந்தை மாற 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 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு தூர போகிறான். அப்பாலே போ, எனக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு எந்த விஷயத்தை யோசிப்பாரு. ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகளே, நாங்கள் பரத்துக்குரியவர்கள். நாங்கள் ஜீவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி மறுபடி வந்து என்னை கொண்டு போயிருக்கா நான் ஒப்புக்கொடுத்து அவர் வருகைக்கா காத்துக்கொள்கிற தேவ ஜனமே, நானும் நீங்களும் இன்றைக்கு எந்த அடிப்படையில் ஆண்டோர் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆசீர்வாதத்தை கொடுத்து வாழ்வதற்கு பிரதான உபதேசங்களை நாங்கள் கொடுக்கலாம். அதுதான் உண்மை, அதை பேசலாம்.
ஆனா அது அல்ல. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உலக சிந்தை உனக்குள்ள இருக்குமானால் உனக்கும் கடவுளுக்கு சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இதைத்தான் இந்த கடைசி காலம் என்ன உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் ஆண்டோட வருகைக்கு அடையாளமாக இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற மற்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கும் இன்றைக்கு நடக்கிற ஈரானுக்கு நடக்கிற போர் பெரிய பயங்கரமான போர். தன் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். சின்ன புள்ளி, ஆனால் எப்படி நடக்கும்? கர்த்தர் சொன்னார், தேவன் சொன்னார், நானும் நீங்களும் புதிய இஸ்ரவேலர்கள், எங்களை காக்க தேவன் வல்லவராயிருக்கார். இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு தெரிந்த நம்முடைய அந்நிய எனக்கு அருகில் இருக்கிற என் பொக்கில் கதிரான என் இந்தியாவில் ஒரு தேசத்தில் நடக்கும் எங்களுக்கு பதறமில்ல. தேசம் முழுக்கலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. பயங்கரமான காரியம் நடக்குது. நாம் அசக்தியா இருக்கிறோம். எவ்வளவு சொன்னாலும் காதுள்ளவன் கேட்க கிடப்பான், கேட்டும் கேளாத மாதிரி தெரிகிறோம். உனக்கு ஐயோ. பேருதுல நிலைமையை யோசிப்பாரு. நான் சத்தியத்தை தான் சொல்றேன். பாக்கியவான், பாராட்டு பெற்றவன், ஊழிய அழைப்பை பெற்றவன், தரிசனத்தை பேசினவன், பரலோகத்தின் ஊழியத்தை அவன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொண்டவன். நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பூமியில் ஆண்டவரால் தேடப்பட்டோம், கண்டுபிடிக்கப்பட்டோம், அவருக்கு அர்ப்பணித்திருக்கோம். ஆமான்னு சொல்லுங்க. எங்களை தான் ஆண்டவர் சொல்கிறேன். ஒரு சின்ன காரியத்தில் ஆண்டவர் எங்களை அங்கால போய் தள்ளி நிலப்பா, அப்பால போப்பா, ஏசப்பா எங்களை பார்த்து சொல்லக்கூடாது. ஆமான்னு சொல்லி நாங்கள் அவருக்கு சொந்தமானவர். அவர் நமக்காக சிந்திய ரத்தம் நம் ரத்தத்தில் ஓடுமானார், எமக்காக செய்த தியாகத்துக்கு நாங்கள் அவருக்காக வாழுவோமானார். அவர் என்னை பார்த்து சொல்லக்கூடாது, தேவனுடைய குமாரனே என்று அழைத்த சாத்தானின் கூட்டம் என்று எங்களை சொல்லக்கூடாது. அதுக்கு நீ இடம் கொடுக்காத. நீ அதை விட நீ வேதத்தை மூடிட்டு உலகத்தோடு வாழ்ந்து நீ மறித்திருக்கப்பா. இது அதிலேயாவது கொஞ்சம் காலம் சந்தோஷமா இருந்தால் இதுதான் வேதம், இதுதான் சத்தியம். வெளிப்பாட்டு பெற்றவர் வேதம் சொன்னான், இதற்கு நான் ஒரு காரியம் செய்ய வேணும் ஆண்டவர் சொன்னான். நல்லா கவனிங்க. இந்த நேரத்தில் பேருது அந்த வெளிப்பாடை பெற்றோடனே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த வேளையில் அவசியமாக இருக்குது. தயவு செய்து உங்கள் காதுகளை கொண்டு கிண்டி கிண்டி கிளறி அது திறந்து வைங்க. சீடன் போல நீ ஆகாத. அதுக்கு நான் என்ன காரியம் என்ன செய்ய வேணுமென்று ஆண்டவர் சொல்லுகிறாராம். நான் உங்களுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், தியாகமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியானால் நான் மறித்து பிழைத்து மறுபடி வரும். உங்களுக்காக நான் சாக வேணுமாப்பா, உங்களுக்கான சிலுவையில் மறிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். மறித்த பின்பு இவைகளை நடக்கும் என்று அவர் சொல்ல ஆரம்பித்தார். அதற்கு 21வது வசனத்தில் பேருது விதமாக சொல்லுகிறான் பாருங்க. அவர் சொல்லுகிறார் 21வது வசனத்தை, இயேசு இந்த காரியம் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசிப்போமா? அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அவர் இந்த காரியம் சபை தன் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது, சபை கட்டப்பட வேண்டும். தன் இரத்தத்தால் சம்பாதித்த சபையில தன் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து சபையில தன்னோடு இருத்தி இந்த மனவாட்டி சபையை எடுத்துக்கொள்ளும்படி மனவாளன் மீண்டும் வரும் பொழுது சபை குழுதை விட்டுவிடாதபடி இருக்கும்படி தன்னை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று, அது எப்படி எதிராக நடக்கும் என்று விவரித்து சொல்ல ஆரம்பித்தார். தயாராக இயேசு இருக்கிறார், நாங்கள் தயார் இல்லாதவராக இருக்கிறோம். அவர் தயாராக ஒப்புக் கொடுக்கிறார், நான் நீங்கள் தயார் இல்லாததாக இருக்கிறோம். கேட்கிற மட்டும் கேட்டதை போயிடுவோம். அப்பொழுது பேருது இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு போய் பாருங்க, எல்லாம் விவரமாக சொல்லிட்டாரு. இங்கே தான் ஆண்டவருக்கும் பேருக்கும் ஒரு பிரிவினை ஆரம்பித்தது. விவரமாக சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் எல்லாம் நடந்து முடிந்தவன்னு ஒரு காரியம் சொல்கிறார். நான் 3 நாள் உயிர்த்தெழுதுனப்பா, நான் மறுபடியும் உயிர்த்து நான் மறித்தேன், சதா காலம் உங்களோட வருவேன் இருப்பேன்.
நான் என்னை ஜீவபலி ஒப்புக்கொடுத்தேன், ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவும்படி சபையை சிற்றுக்கப்படி நான் மறுபடி மரித்து உயிர்த்தெழுத வேண்டும், நான் விதவிதமாய் மறிப்பேன் என்று சொன்ன பொழுது பேருதுக்கு தலக்கணம் ஆரம்பிக்கிறது. இதுதான் கவனமாக்கள். ஒரு ஆலோசனை உங்கள்கிட்ட கேட்டால் ஏதோ ஒரு கூட இருந்து நாங்கள் நடக்கிற சில ஆலோசனைகளை நாங்கள் கேட்டவிட நீ அதிமீஞ்சி வேத வசனம் இல்லாத ஆலோசனை கேட்டால் அதை விட முட்டாள் இந்த உலகத்தை யாருமே இல்லை. பேருது இயேசுவோட கூட இந்த பேருது படிக்காதவன், ஆனால் வேதம் சொல்வது இயேசு பேருதோடு இருந்ததான். அவன் அற்புதம் அடையாளங்கள் செய்ய ஆரம்பித்தான். அப்போ சொல்ல 4ஆம் அத்தியாயத்தில் செய்த உடனே கேட்டான், படிப்பறிவில் பேதையாக இருந்தவன் இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? ஈர்பா சொல்வது இயேசுவோட கூட இருந்தார். அல்லையா, இயேசுவோடு நீ இருப்பாயானால் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். 22வது வசனத்தை சொல்ல ஆரம்பித்தார். என்னது? அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பை பெற்று தரிசனத்தை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து பாக்கியவன்னு சொல்லி பாராட்டு பெற்று எல்லாம் செய்ததை இந்த காரியம் சொன்ன பின்பு அவன் எதுக்கு சொன்னான்னு நான் பின்னே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. இது தடுத்தா என்ன? இடரல். அவனு சொல்லுங்க, இது எங்க இடரல் உண்டாகிறாய்? நான் தானே படிப்படியாக காரியங்களை சொல்லுகிறேன். நான் மறிக்காமல் இந்த பூமியில ரத்தம் சிந்த இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இன்றைக்கு முஸ்லீம், இன்றைக்கு இஸ்லாமியர் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்வனா? அவர் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கவில்லை. என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு மீட்புண்டு. யூதர்கள் மேசியா வர வேண்டும் இன்றைக்கு சுவரை அடிக்கிறார்கள். வந்த இயேசு நானே மேசியா, என் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று சொன்னார். அவர்கள் மறுதலைக்கு காரணம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். இயேசு ஏற்றுக்கொண்ட இரத்தத்தால் பாவ மன்னிப்பு பெற வேண்டும், அது விருப்பமில்லை. அதுக்கு தான் பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, இல்ல 22, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இன்றைக்கு பப்ளிசிட்டியாக ஆண்டவர் பேசிக்கொண்டு எல்லாருக்கும் முன்னா பேசுகிறார். பேரு மட்டும் இயேசு தனியாக கொண்டு வர கவனிச்சு சொல்லுங்க. இந்த தனிமை படுத்தும் பொழுதும் அவனுக்குள்ள ஏதோ வந்து இறங்கிட்டு. அதான் சிலர் சொன்னார், நாங்கள் கூப்பிட்டோம், பேச தனியாக கூப்பிட்டோம். சில காரியம் நான் ஊழியம் தரிசனத்தோட இணங்குற ஊழியம், அது தரிசனத்தில் இருக்கிறபடியா எல்லாரும் இணைந்து தான் பேச முடியும். தனிப்பட்ட முறையில் குடும்ப காரியம் இல்லை, இது கர்த்தருடைய ராஜ்யம். தனியாக கூப்பிட்ட ஆண்டவரும் போனார். சொன்ன பின்புதான் ஆண்டவர் அவன் சொல்லுகிறான், இது உமக்கு நேரிடக்கூடாது என்று. ஆண்டவரே, ஐயா, இதெல்லாம் வேணாமப்பான்னு சொல்லி கடிந்து கொண்டாராம், எச்சரித்தார். ஏன்னா தடக்கணம் மாறிட்டு ஏண்டா அவரை பாராட்டியாச்சு. அவரை பாராட்டி அவர் தரிசனம் கண்டதுனால அவருக்கு ஆண்டவர் பாக்கியவான் என்று சொல்லி அருமையான ஒரு அழைப்பை சொல்லி சொன்னார்ல்ல. இனி என்ன? முன்னே ஒரு காலத்தில் இந்து மதத்தில் ஒரு பிராமண கதையில் பிரம்மா வந்து ஒரு முனிவர், சரஸ்வதி முனிவர் வரம் அப்படியே முனிவர் அப்படியே வரத்தொழில் இருந்தால் அப்படியே அந்த பாம்பு கூடு கட்டுறவன் ஆளை மூடிட்டுது. அவங்க நீண்ட வருஷமாக அந்த ஒரு பிராமண கதை ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. நீண்ட வருஷமாக அந்த கட்டப்பட்டு அது அவர் மூடி இருந்தது மணல் பாம்பு பத்துமாக. அப்போ பிரம்மா வந்து உனக்கு என்ன வரம் வேணுமென்றா உடனே தர்சனமூர்த்தியார் வெளியில் வந்து சொன்னார், எனக்கு 3 வரம் வேண்டும் என்றார். 1, நான் சாகாத வரம். 2, இந்த உலகத்தை நான் ஆள வேண்டும். 3வது, யாரை நான் கொள்ள நினைக்கிறோம் முதற்கொள்ள செய்ய வேண்டும். 3ம் ஆகட்டும் என்றார். 3வது காரியத்தை முன்னுக்கு வச்சார். முதலாவது அவர் என்ன செய்த, பிரம்மாவை அழிக்க போகிறான்டார். ஏன்னா பிரம்மா தானே வரத்தை கொடுத்துல, பிரம்மா அழிக்கணும். பிரம்மா அந்த நேரத்தில் ஓட்டத்தை பிடித்தார். ஓடி முடிக்க முடியாமல் ஓடிப்போய் ஆற்றங்கர் நீரிலே ஆறாத கடலில் விழுந்தாராம். தேவஜனமே, வரம் பெற்றவனுக்கு ஆபத்து வந்துவிட்டு.
இது பிராமண கதை. தேவனுடைய நாமத்தில் தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில் நீங்களும் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் உன்னை ஆரம்பத்தில் அழைத்த அழைப்பை நீ அசட்ட பண்ணி ஏதோ காதுகளுக்கு வேறு விதமான கதைகளை கேட்டு வேறு விதமான நுட்பமான வஞ்சிக்கிற ஆவியோட செவிகளுக்கு இடம் கொடுத்து நீ வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். இடர்களுக்கான பாத்திரமாய் நாங்கள் மாறுகிறோம். பேருது கடிந்து கொள்ள ஆரம்பித்தான். இயேசுவை வரம் கொடுத்தவரை, தரிசனத்தை கொடுத்தவரை, அழைப்பை பெற்று உறுதிப்படுத்தினவரை இப்போ கடிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு அப்படி தான் சிலர் தங்களுக்கு தெரிஞ்சதை வைத்து உலகத்தில் இருந்து கொண்டு எங்களை புத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். புத்தி சொல்வதை நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆலோசனைகளை நல்லிவிட நாம் இப்பொழுதும் விரும்ப மாட்டோம். ஆலோசனை வேணும். எவனிடத்திலிருந்து ஆலோசனை வேணும், அதான் முக்கியம், அதான் அவசியம். இங்கிருந்து சொல்லணும். அதுக்கு அப்புறம் ஆண்டவர் பேருதை பார்த்து சொன்ன விஷயத்தை தான் நான் தலையலங்கமாக பேசினேன். வாசிங்க, என்ன சொன்னாரா? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றதை சிந்திக்கிறாய் என்று அந்த இடத்துல பாராட்டு பெற்று அழைப்பை கொடுத்து பாக்கியவான்னு சொல்லி அன்பு பாராட்டு இயேசு கிறிஸ்து திடீரென்று அவரை பார்த்து இப்படி பேச ஆரம்பித்தார். எனக்கு பின்னாலவோ சாத்தானே, நீ எனக்கு இடராக இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்ற சிந்தியாமல் மனுஷனுக்கு இன்னைக்கு நானும் நீங்கள் தேவனுக்கு ஏற்ற சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா? ரோமரில் 11:29 சொல்லுது, தேவனுடைய கிருபை வரும் அவர் அழைப்பும் மாறாது. அவர் அழைத்த அழைப்பும் கிருபையும் மாறாது. நாம் மாறுகிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய சிந்தை மாறும் பொழுது, நம்முடைய எண்ணங்கள் மாறும் பொழுது, எங்கள் நோக்கங்கள் மாறும் பொழுது நாம் மாறிவிடுவோம். மேலும் பவுல் சொல்லுகிறான் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1 அதிகாரம் 12வது வசனத்தில், நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்பின் பாத்திரத்துக்காகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையினாலும் பலமாய் உங்களுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எப்பொழுதும் அதுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். கரங்களை ஆண்டவர் சொல்லுங்க, நாம் அதைத்தான் செய்கிறோம். அழைத்த பாத்திரத்தில் உறுதியாக இருங்க. அதிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். உறுதியாக இருங்க. அவருடைய தயவுள்ள சித்தத்தை அறிந்து அதுக்கான ஒப்பு கொடுத்தல நீங்கள் ஆண்டவரோட வாழ்ந்து பாருங்க. ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டான். இயேசு மாதிரியை பின்பற்றுவோமாக. அவரை மாதிரி நாம் பின்பற்ற வேண்டும். இங்கே நாங்கள் பார்க்குறோம், வேறு சரியான காரியம் சொன்ன பொழுது இயேசுவனை பாக்கியவான் என்றார். நல்லா பாருங்கள், சரியான காரியங்கள் சொல்லும் பொழுது பாராட்டினார், பாக்கியவான் என்றார். மத்தேயு 16:17. வேறு தவறாக காரியம் சொன்ன பொழுது சாத்தான் என்று சொன்னார். மத்தேயு நாங்கள் பார்த்தோம் 16:23. நல்லது சொல்லும்பொழுது பாராட்டினார், தவறு சொல்லும்பொழுது அது பிசாசுடைய கிரியை என்பதை வெளிப்படையாக சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆளை பார்த்து, ஒரு ஆளை கணிப்பிட்டு பார்த்து நியாயம் தீர்க்கிறவர் இல்லை. தமது ஒவ்வொரு செய்கையிலும் தீர்த்தூக்கி நியாயம் தீர்க்கிறவர் நம்ம ஆண்டவர். ஆள் பார்த்து நியாயம் தீர்ப்பவர் இல்லை. இவர் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கிறார், இவர் நான் கொஞ்சம் நல்லா செய்கிறார், இவர் நல்ல பிரியமாக இருக்கிறார், இவன் அப்படி அல்ல. சத்தியத்தில் நடக்கிறவனை கத்த உயர்த்துவார். ஆள் பார்த்து செய்கிற காரியத்தை தேவன் ஒரு நாள் செய்ய மாட்டோம். ஒரு அன்பு பாராட்டலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நிறுத்த முடியாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார். கொலோசியரில் 3 அதிகாரம் 24-25 சொல்கிறார், எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல், சொல்லுங்க, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய. எதை செய்தாலும் அது மனுஷனுக்கென்று நீ செய்ய வேண்டாம், நீ செய்கிறத கர்த்தருக்கென்று செய்துவார்.
தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்துப்பார். ஆண்டவருக்காக செய்கிற மனுஷனுக்காக பராபாசருக்காக அல்லது யார் முகத்துக்காக செய்யாது. அது உனக்கு பிரயோசனம் இல்லை. நானே உனக்கு மாறுறேன், எதிராளியாக வந்துடுவேன். தேவனுக்காக நிச்சயத்துப்பார். 25 என்ன சொல்றது? அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். ஆண்டவர் அவர்கிட்ட என்ன இல்லை? பட்சபாதம் கிடையாது. அவன் நியாயாதிபதி. அவர் நியாயத்தை சரியாகத்தான் செய்வார். இரக்கம் காட்டலாம், அன்பு காட்டலாம், செய்யும் காரியத்துக்கு நாங்கள் நிச்சயமாக உண்மையில் நாங்கள் அதை பாராட்டலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் பட்சபாதம் கிடையாது. அப்படித்தானே? ஆண்டோட பார்வையில் இப்போ நீங்கள் பார்க்குற பார்வையில் எனக்கு பயமாறு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? வாகமம் 10ஆம் அதிகாரம் 17 பழைய ஏற்பாட்டில் தேவன் மோசேக்கு சொன்னார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் இல்லை, பரியாசம் வாங்கி, அதாவது வட்டிக்கு லஞ்சம் வாங்கி நடத்துகிற கடவுளும் அல்ல. நாங்கள் அதுக்கு பதிலாக லஞ்சமோ பணத்தை கொடுத்து இந்த மந்திரவாதி சூனியக்காரன் செய்கிற விளையாட்டு இல்லை. தேவன் நீதியை நடத்தி கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஆண்டவர் பட்சபாதம் இல்லாமல் எவனை யாரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்னு சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் உபாகம் 10:17 தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சாபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவர். லஞ்சம் வாங்குவது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு செய்த கிரியை பலன் அவரோட கூட வரும். அதுதான் கலாத்தியர் புத்திரத்தில் பார்க்கிறோம். பவுல் சொன்னார் கலாத்தியரில் 2:6 அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை, தேவன் மனிதத்திலே பட்சபாரமாக அல்ல, அவர் பட்சபாரம் பார்க்க மாட்டார். எல்லாரும் அவனுக்கும் சமநாத்தன் அவன் நடத்துவார். சரியாக நடக்கும் பொழுது, சரியாக பேசும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு பிடித்தவர் நபர்கள் என்றால் தவறு செய்தாலும் அவர்களை செய்யக்கு தவறு செய்த நாம் அறிந்திருந்தாலும் கவனிங்க, அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்ய தவறு என்று சுட்டி காட்ட வேண்டும். அவர் நண்பர்களாக இருந்தாலும் பிள்ளை என்று காட்ட வேண்டும். சிலர் கண்டிக்க மாட்டார்கள். பிள்ளைகள் தவறும் பொழுது பெற்றவர்கள் அதை கண்டிக்க பயம். பிள்ளைகள் தவறி போகும்பொழுது தேவை கண்டிக்காவிட்டால் வேறு ஒருவர் கண்டிக்க முடியாது. நீ அப்பப்போ அந்த நேரத்தில் தேவனுக்கு முன்பாக வசனத்தை எடுத்து வார்த்தையை எடுத்து நீ போதித்து சொல்ல வேண்டும். இந்த நாட்டில் வேறு விதமான காரியங்கள். இந்த நாட்டில் ஒரு பிள்ளைகளை நாங்கள் கண்டிப்பது மிக கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் நீ இதை சரியாய் முறையில் இணைத்து கொண்டால் நிச்சயமாக கர்த்தர் உனக்கு பட்சத்தில் இருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தந்து உன்னை வாழ வைப்பார். என்னென்ன கொடிய தேசத்தில் இருக்கணும், பொல்லாத தேசத்தில் வாழணும். பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி ஒரு நல்ல நிலைமை கொண்டு போக முடியாத ஒரு நகரியமற்ற நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வேதாகம் தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கு. இதை நம்ம சரியாய் பிடித்தான் நம்மளோட வாழ்விலே தேவன் பெரிதான காரியங்களை செய்வார். கர்த்தர் ஊழியக்காரன் யாக்கோபு நிறுவத்திற்படி சொன்னார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 9-10 வாசித்துப்பார். என்ன சொல்லுகிறாராம்? பட்சபாதமுள்ள இதை வாசிங்கதை. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்போமானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் அப்ப நான் பாரபட்சமாக இருப்போமானால் நாங்கள் சத்தியத்தை மீறினவராக போயிடுவோம். கவனித்துக் கொள்ளுங்க. ஏன் சொல்லுகிறோம் என்றால், உங்கள் பிள்ளைகளை எந்த விதத்தில் நடத்த வரும் என்றால், நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். பாரபட்சம் உள்ளவர் தேவனுக்கு முன்பாக நீதியை பேசாதவர்களாக இருப்பீர்கள். அது நியாய தீர்ப்பில் நாங்கள் அது கொடுக்க வேண்டி வரும். கீழ்வசனம் என்ன சொல்வது? எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலையாவது தவறும் பொழுது பாருங்க, அது பாவமாச்சு, அது குற்றமாக்கிச்சு. நாங்கள் ஒன்றும் தவறாதபடி நாங்கள் சரியான முறையில் நாங்கள் இந்த காரியங்களை தேவனுக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இல்லாட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்?
என்ன நடக்குது? வேதம் சொல்லுது. எசேக்கியேல் புத்தகம் 33:9 வாசிங்க. என்ன சொல்கிறது? துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்து, அவன் தன் வழியை விட்டு திரும்பி போவானால் அவன் தன் அக்கிரமத்தில் சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்பி வைப்பாய். நீயோ உன் ஆத்துமாவை நீ தப்பித்துக் கொள்வாய். அப்படியானா குற்றம் தவறான பாதையில் நடக்கும் பொழுது நான் சுட்டி காக்க வேண்டும். நீ பயப்பட வேண்டாம். ஏனென்னா கர்த்தர் உன்னோடு இருப்பார். அவர் நிச்சயமாக நீதியை நிறைவேற்றி எங்கள் வழியை ஆய்த்தபடி தருவார். அதுதான் நாம் சொல்கிறோம், சத்தியத்தை அறிவே சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும். நமக்கு பிடித்தவர்களை நன்மை செய்தாலும் அவைகளை நல்ல காரியங்கள் நாம் அறிந்திருந்தாலும் அவைகளை செய்கிறவர்கள் நமக்கு பிடிக்காத இருந்தாலும் அவர்கள் செய்யும் நன்மைகளை காரியங்கள் பாராட்டாமல் விடக்கூடாது. பாராட்டுவோம். நன்மை செய்தால் பாராட்டு, தீமை செய்தால் நீ அதை சரி. பவுல் என்ன சொல்கிறான்? எபேசியர் 6:6 மனுஷனுக்கு பிரியமான விரும்பினால், மனுஷனுக்கு பிரியமாக இருந்தால் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் மனப்பூர்வமாய் தேவனின் சித்தத்தின்படி செய்யுங்க. மனப்பூர்வமாக அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு ஏற்றபடி நாம் ஒப்புக் கொடுப்போம். இதனால் ஒரு புரிய நான் பேசுகிறேன். மனப்பூர்வமாக போய் கொடு. அவருடைய சித்தம் என்ன? ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ரகசியம் நான் சொல்கிறேன். இந்த ரகசியத்தில் 2. 1, உன்னை வேதத்தை வாசிக்க முடியாமல் உனக்கு உலக காரியங்களை கொடுத்து தூக்கத்தை இந்த ஹேண்ட்போன் இருக்கிற அது கண்டதெல்லாம் பார்க்க வைத்து இரவாக தட்டி வேறு எல்லாத்தையும் விட்டு அதே உன்னை பொழுதுபோக்கு பண்ணி உலகத்துக்குரிய காரியமெல்லாம் காட்டி கடைசி நேரம் உனக்கு அப்படியே டயட்டாக வந்தால் மூடிட்டு படுக்கிற விசுவாசியே, நீ கவனித்து பார். இன்றைக்கி ஆண்டோட சிந்தை இருந்து தேவ வசனத்தை வாசித்து ஒரு நேரம் ஒரு 10 நிமிஷம், ஆண்டவரே என் பலவீனத்தில் உன் பலன் பூரணமாக விளங்குவனே, நான் பலவீனம் உன்னவன், ஆண்டவரை என்னை தாங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்ய ஒரு நிமிடம் நீ தேவன் பார்த்து நீ கெஞ்சி பாரு. அப்பா உனக்கு பதில் தருவார். நிச்சயமாக உனக்கு உதவி செய்து மீட்டுக்கொள்ள. நீ ஒன்றுமில்லாமல் இப்படியே வேலையும் வீடும் அப்படி இப்படி என்று வாழ்ற விசுவாசியே, நீ ரட்சிக்கப்பட்ட நாளை நினைத்துப்பார். அந்த சிந்தை இல்லை. ஏன் தெரியுமா? இது ஒரு கடினமாக இருக்கலாம். இது கேட்பதற்கு உங்களுக்கு பெரிய எச்சரிப்பாக இது ஒரு காரியமாக இருக்கலாம். தேவ ஜனமே, இவ்வுலகம் சாட்சி கொடுக்கிறது. தேவனுடைய வருகையும் அந்த அழிவும் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு கொடிய காரியங்களும், இன்றைக்கு நடக்கிற யுத்தங்களும் காரியங்களும் ஆண்டவர் வருகைக்கு ஏற்றதாய் காணுகிறது. நாம் இருக்கிறோம், நாளைக்கு மறித்திடுவோம். அப்பொழுது எங்கே இருப்பாய்? எங்கே வாழ்வாய்? எப்படி வாழ்வோம்? நாங்கள் இங்கே வாரது எதற்கெல்லாம் நான் நித்திய ஜீவன் அடைய வேணும் என்பதற்காக என்னை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அப்பாவின் சன்னிதானத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு நான் என் மனதை உறுதிப்படுத்தி என்னை புதுப்பிக்கும்படியாக நாங்கள் வருகிறோம். அதுக்காக தான் உபதேசம், அதுதான் தேவ மாத்திரை. கலப்பு மாறும் பொழுது சாத்தானின் கிரிகை வெளிப்படுது. கிரி அப்படியே வெளிப்படுது. பேருதை பார்த்து சாத்தான் என்று இயேசு அழைக்கவில்லை. பேருக்கு உள்ளுக்குள் நுழைந்த காரியத்தை தான் சொன்னான் சாத்தானே. பேருதை ஆண்டவர் நேசிக்கிறார். உள்ளே கிரியை செய்த பாருங்க. சில பேர் உள்ளே போய் கிரியை செய்யும். பாருங்க, பரலோக பிதாவின் வெளிப்பாடு அடைந்தும் ஆண்டவர் பாராட்டு பெற்றவனும் சீஷருக்குள் சாத்தான் முடிந்தது என்று இடம் கொடுத்ததனால் எல்லோரும் சாத்தானை வரவழைக்கும்படி நாங்கள் இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வரும். அழைப்பை பெற்ற நாம் இன்றைக்கு அவரை எங்களை பார்த்து சாத்தான்னு சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். எத்தனை பேர் என் உபதேசத்தை கேட்க கோவப்படுறாக்கள் கையோது, ஐயோ மாட்டுப்பட்டுட்டோமா. அதோடைய சொல்லுங்க. அதெல்லாம் ஆண்டவர் சொல்லுறாரு. பாரு, பேர் தான் சொல்லுவான். பின்பு அவன் சத்தியத்தை அறிந்து வெளியில் வரும்பொழுது சொல்லுறான். 1 பேதுரு 5 அதிகாரத்து 8வது வசனத்தில், விழித்திருங்கள், ஏனெனில்
உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை கெட்டிக்கிற சிங்கம் போல் விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். வகை தேடுகிறான். எங்க வீக்னஸ் இருக்கு, எங்க பிளவினம் இருக்கு, எங்க விழுந்துருவான், எங்க அவன் தேடி தேடி தீர்றான். நாங்கள் பேசாம அநியாயத்தை செடி இருக்கலாம், அவன் தேடி வருவான். அவன் வகை தேடுறான் பாருங்க, அவன் தேடி திரிகிறான். நாங்கள் நினைக்கிறேன் நான் சரியாக தானே இருக்கேன். கேட்டு பாருங்க சிலர், நான் சரியாக தானே இருக்கேன், எனக்கு எல்லாம் சரியாக இருக்கு, நான் சரியாக தானே இருக்கிறேன். ஆனால் அவன் வகை தேடி உள்ளுக்க வந்து பூந்துட்டான். நுழைந்தானா வெளியில் போக மாட்டான். அவனோட கிரிய பேச்சு நடத்தில கண்டுபிடிச்சிடலாம். ஓஹோ, பார்க்கிறோம். பேதுரு முதல் வெளிப்பாடு சரியாக இருந்தது. இரண்டாவது அவன் கருத்து தவறாயிற்று. புரியுதா? முதல் அவர் நான் ஆறுதலாக பெருமையாக பேசுகிறேன். முதல் வெளிப்பாடு சரியாக இருந்தது, ரெண்டாவது காரியம் தவறாக போயிடுச்சு. வெளிப்பாடு சொல்லும் பொழுது சொல்வதற்கு சரியாக எண்ணி ஏமாந்து விடக்கூடாது. எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா ஒழிக்கார், நல்லா செய்தார், அப்படி செய்தார் என்று அவங்க தங்கள் சுயநாடு மாறும் பொழுது அவங்க தங்கள் சுயத்துக்காக ஒரு வெளிப்பாடு சொல்லி தீர்க்க சொல்லி ஏமாற்றுவார்கள். நீங்கள் நல்லமானது யார் பராபசம் யார் சொன்னாலும் நீங்கள் ஆராய்ந்து அறிந்து தீர்க்க தரிசனத்தை உரியதாய் இறுதிய உங்களோட பேசும். உங்களை பிடித்து மடக்குவதற்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவார். இது உலகம். ஒரு வெளிப்பாடு பெற்ற பிள்ளையோட கிரியை வெளிப்படும். ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம் அது போக போக அந்த காரியங்களை பார்க்க பார்க்க பிசாசானவன் ஒரு நுழைந்த அவன் கிரியை எப்படி போகும். வேதம் இல்லை, வேதம் இல்லை, சமூகம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வெளிப்பாடு எப்படி வரும்? வராது. அது சாத்தானும் பேசும். அதனாலே ஜாக்கிரதையாக தேவனோட இருந்து சஞ்சரித்து ஆண்டோட வாழுகிற வாழ்க்கையில் வாழுகிற ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகள் இளங்கண்டுகள். நாங்கள் நற்கிரியை செய்யத்தக்கதான மாதிரியை காண்பிக்கணும். அந்த நற்கிரிய மாதிரியை காண்பிக்க சொல்கிறான் பாருங்க. தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க சீக்கிரமா. தீத்துவின் 2:7-8. தீத்துவின் புத்தன் 2:7-8 295 பக்கம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகைகளுக்கு மாதிரியாக எல்லாத்தையும் நற்கிரிகையில மாதிரியாக காண்பி. இந்த பிள்ளையோட, இந்த சவரோட, இந்த ஊழியக்காரனோட, இந்த மனிதனோட கர்த்தருடைய காரியம் வெளிப்படணும். ஒரு நற்கிரியை மற்றவர்களுக்கு முன்பாக அது பார்வைக்கு வெளியரங்கமாக இருக்கும். நற்கிரியில் உன் கிரியை சரியில்லை, உன் காரியம் சரியில்லை, நீங்கள் ஒன்றை சொல்லுவாயானா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அவர் ஆவிக்குரிய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அவர்களிடத்திலிருந்து வருகிற காரியம், அந்த சகோதரன், அந்த ஊழியக்காரன், அந்த சகோதரி எப்படி இருக்கிறான்னு நீங்கள் பகுத்தறிய வேண்டும். எல்லாம் வெளிப்பாடாக இருக்கிறது. என்ற பேருந்து வெளிப்பாடு பெற்றவன் தான் சாத்தான் பூந்தான். அதுக்கு கீழ் வசனம் சொல்லுகிறது, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு, எதிரியானவன் பிசாசானவன் உங்களை குறித்து பொல்லாப்பு சொல்லுவதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் உபதேசத்தில் நேர்மை உள்ளவன், அது அர்த்தம் நேர்மை உள்ளவனா இருக்கிறவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் வசனத்தை வார்த்தையை ஜெபத்தில் தேவனுடைய இருக்கிறவனை இனம் கொண்டு அவர்கள் பேசும் பொழுது நீ அதை ஆராய்ந்து பார். ஆரம்பத்தில் இருந்து ஊழியர் செய்ததுனால அவர் பேசுவது எல்லாம் சரியன்னு நினைக்காது. கிரிகளை பார். ஏன்னா காலங்கள் கடந்து செல்ல செல்ல இன்னைக்கு நேரங்கள் மாறுவது போல மனிதன் மாறுவார்கள்.
அல்லேலூயா சொல்லுங்க. அதான் பவுல் சொல்கிறான் ஒன்று தெசலோனிக்கேயரில் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்குறவர்கள் அல்லேலூயா சோதித்து அறிந்து நலமானதை பிடித்துக்கொள். சரி, எப்படி சாத்தான் புகுந்தான்? சுருக்கமாக நான் சொல்லி வருகிறேன், கவனிங்கள். பேருது சிந்தை வழியாக சாத்தான் நுழைந்தான். ஏனென்றால் பேருது தேவனுக்கேற்ற சிந்தியாமல் மனிதனுக்கேற்ற சிந்தை தான். அதனால் பிசாசுடைய வண்டி வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையும் குற்றப்படுத்தலை, யாரையும் குறை சொல்ல. எப்படி என்றால் இன்றைக்கு பார்க்க வேண்டும் எப்படி நுழைந்தானா சிந்தை பழைய சிந்தையில் டேமேஜ் வந்தது. சிந்தையில் அங்கே வேறு வழி வந்தது. கடவுளை குறித்த சிந்தையில் எல்லாம் உலகத்துக்கு சிந்தை அழிக்கிறவன் மற்றவனை அழிக்கவன் மற்றவனை பிராண்மை எரிச்சல் கோபங்கள் நல்லது பேசுவாங்க. ஆனால் இதயத்தில் அவனை கெட்டுப்போ அழிந்து போகணும் பிராண்மை உள்ளவர் எரிச்சல் உள்ளவர் சிந்தைகள் இருக்குமானால் அவனிடத்திலிருந்து நல்ல வார்த்தை வராது. ஆமான்னு சொல்லுங்க. உதட்டில் சொல்லலாம், உள்ளத்திலிருந்து வராது. கவனித்து பாருங்க. மனுஷனுக்கேற்ற சிந்தை வரும்பொழுது சாத்தான் அந்த சிந்தனை வழியாக ஜீவனுக்குள்ளே பிரயோகிக்கிறதை பார்க்கிறோம். அது ஜீவனுக்குள்ளே போகுது, அது ஜீவனுக்குள்ளே அது போயிடும். அதனால் பவுல் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து ரோமபுரியில் போய் சொன்னான். ரோமர் 1:21 இப்படி சொல்லுகிறான். சீக்கிரமாக வாசிப்போம். ரோமர் 1:21 பாருங்க. அந்த இத்தாலி தேசத்துக்குள்ளே போடும்போது ரோமபுரியில் போய் இவ்விதமாக ஜனங்களை பார்த்து சொன்னான். 21 வாசம். அவர்கள் தேவனை அறிந்தும் யார் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த தேவன் அறிந்து அவரை மகிமைப்படுத்த மட்டும் வேதத்தை வாசித்து ஆண்டவருக்கு உண்மையாக இருதயத்தை ஒப்பு கொடுக்க மனசு இல்லை. அறிந்தவர்கள் தான் இன்றைக்கு அதிக பிரச்சனை. அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணானார்கள். எதனால? சிந்தனைகள். எதனால? சிந்தையினாலே வீணாயிட்டார். சிந்தையினால அழிஞ்சு போயிட்டார். சிந்தனையினால அவர் கெட்டு போயிட்டார். அதனால உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருதயம் இருட்டா போயிடுச்சு. இருதயத்தில் அங்கே கல்லா போயிடுச்சு. அங்கே வெளிச்சம் இல்லை, பிரகாசிக்கிற ஒளி இல்லை. வீடு இருட்டாக இருக்குது, ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியலை, இருட்டு தடவை பிடிக்க முடியலை. அப்போ என்ன செய்வோம் சொல்லுங்க? உடனே வெளிச்சத்தை காட்டுவோம், லைட்டை போடுவோம், லாம்பை பிடிப்போம். நான் உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுறேன். ஆமான்னு சொல்லுங்க. இருள் போன்ற இருதயத்தை ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க நான் வசனத்தை போதிக்கிறேன். இருபத்தி 2வது வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி. இதுதான் பிரச்சனை. தாங்கள் ஏதோ படித்தவங்க அறிவுள்ளவன் ஞானி என்று பைத்தியாரன் தன்னை ஞானி என்று சொல்லி பைத்தியாரம் ஆகிறார். இது அநேகர் இப்படித்தான் அநேக காரியங்களை தங்களை ஞானி என்று முட்டாளாக இருக்கிறார்கள், ஞானமிட்டா இருக்கிறார். ஏனென்றால் வேத வசனம் இல்லாத எந்த ஒருவன் முட்டாள். வசனத்தை போதித்து வார்த்தையை உண்மையாக கடைபிடித்து பாருங்க, பிரச்சனை வராது. பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. அது எல்லாம் கத்தருக்குள்ள எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து அவன் திரும்பவும் கட்டத்தான் இடிக்கிறத. போன வாரம் கேவின் எடுத்தான். இடிக்கிறதுக்கு கஷ்டம் உருவாக்க அத்தங்களை அழைத்திருக்கிறார். உங்களை 4 தீக்கத்துடன் சொல்லி உங்களை நல்லா குளிர வச்சு வசனத்தை சொல்லி உங்களை கிருபை நல்லா பாசுறேன்னு என்ன கெட்டவனு சொன்னால் பரவாயில்ல.